திராவிட இயக்கம் என்பது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம். தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நாள் முழுவதும் உழைக்கக்கூடிய சகோதரிகள், அவர்களுக்காக மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து 1000 ரூபாய் மாதம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இல்லையா? இப்படி பெண்களுக்காகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உள்ளது. பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அடிக்கடி ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாரு, முதலமைச்சர் என்னோட ஒரே மேடையில ஏறி என்னோட விவாதிக்க வேண்டும் என்று. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை அழிக்கக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்ட மசோதாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மசோதாவை பத்தி எந்த கருத்தும் சொல்லல, எல்லாத்தையும் மாற்றுவேங்கிறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சகோதரிகள், என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கு வேலை தந்து கொண்டிருந்த ஒரு திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. 100 நாள் வேலையில அதிகமா பாதிக்கப்பட போவது இந்துக்கள். ஏன்னா பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இந்துக்கள். அந்த இந்துக்களுக்கு எல்லாம் வேலை போகுதே தெரியலையா? எத்தனை இந்துக்கள், இந்து பெண்கள் அங்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இதே வேலைக்கு சென்று கொண்டிருந்த இந்து இளைஞர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுடைய வேலையெல்லாம் நிறுத்து இவங்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய பாஜக உடைய உண்மையான முகம் என்ன என்பதை ஒவ்வொரு முறையும் தோலிருத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள்.